காய்ங்க திருப்பி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 2-3 பார்ட் போட்டேன். ஸ்கேம் நடந்தது, என்ன பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு பண்ணி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8-9 தேதியில் வந்து கிட்டத்தட்ட 856 பேர்கிட்ட ஸ்கேம் இதில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் இல்லீகலாக கொடுக்குறதுனாலையும் இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அதனால் நிறைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 856 பேர் போலீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கதா சொல்லி வந்திருக்கு. ஆனால் எனக்கு உண்மையான நான் பார்க்கல. அதுபோல் என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீசிங் ஸ்டேஜே வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை. நான் கிட்டத்தட்ட திருப்பியும் கண்டினியூவாக அவங்கள்ட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களும் ரீப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்து 2 மந்த் ஆச்சு. பார்க்கலாம் அவங்க வந்து. ஆனால் நான் வந்து என் அக்கௌண்ட் வந்து நான் ப்ரைவேட் அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாகவும் இதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நான் இன்னும் அதுக்கான இது கிடைக்கல. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலுக்காக வச்சுக்கிடுங்க. உங்கள் பர்சனல் யூசேஜ் உங்கள் தேவைக்கு மட்டுமே அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஃபண்டு வந்துச்சு, அடுத்து இல்லீகல் ஃபண்ட் வந்துச்சுன்னா உடனே உங்கள் பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கான உங்களுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க. எல்லாருமே உங்களுடைய அடுத்தவங்க இது வந்து ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் விழுதுன்னா உடனே உங்கள் பேங்க்கில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆனால் எனக்குரியது வந்து ஃபண்டு வரல. ஆனால் அவங்க வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இன்னும் நான் 45 நாள் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி 45 நாள் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 45 நாள் வெயிட் பண்ணுறேன். ஆகாதுங்கிற பட்சத்தில் மேகாலயா போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் என்னென்னு போய் நம்ம விசாரிக்கணும். பார்க்கலாம். பாய்.